ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது இந்த மருதாணி நேற்று நைட்டு வச்சது. ரொம்ப நாளாக என்ன தான் நம்ம கோன் போட்டாலும் இதில் போடுற மாதிரி வராது, அழகாக இருக்கும் அப்படின்ட்டு அந்த மருதாணியை வாங்கி நேற்று நைட்டு வச்சேன். பரவாயில்ல, ஓரளவு நல்லா செவந்திருந்தது. அப்புறம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, ஆடி வெள்ளி அப்படின்னு கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிப்போம் அப்படின்னு என்றைக்கு நம்ம நினைக்கிறோமோ அன்றைக்கி தான் எழுந்திரிக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி இருந்தும் எழுந்திரிச்சிட்டு வீட்டுக்குள்ளே கொஞ்சம் வேலை இருந்தது, அதை முடிச்சுட்டு கோலம் போடலான்னா வெளிச்சம் வந்துடுச்சு. அவ்வளோ லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, 6 மணிக்குள்ளே விளக்கேற்றிடுவோம் அப்படின்ட்டு. வெயில் சீசன் அப்படிங்கிறனால சீக்கிரமாகவே வெளிச்சம் வந்துடுது. அப்புறம் பூஜை பண்ணிடலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் டைம் நம்ம கோயிலுக்கு வேறு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பூஜையெல்லாம் பண்ணி முடித்தாச்சு. இன்றைக்கி பால் லேட்டாக தான் வந்தது, ஒரு 7 மணி ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சம் அவசரமாக காஃபி போட்டு அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. எங்கள் பாப்பா காலேஜுக்கே கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் லன்ச் என்ன, இன்றைக்கி சாம்பார், அப்புறம் உருளைக்கிழங்கு, பாயசம் இதெல்லாம் செஞ்சலாம் அப்படின்ட்டு தம்பிக்கு லன்ச் வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மற்ற அந்த வடையெல்லாம் செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்ருந்தேன். அதுக்கு இடையில மிஷினில் துணியை போட்டுட்டு நம்ம கோயிலுக்கு கிளம்புனோன்னா சரியாக இருக்கும். வரதுக்குள்ளேயும் மிஷின் ஓடி முடிச்சிடும். வந்ததுக்கப்புறம் காய போட்டுடலாம் அப்படின்னு. இந்த காற்றுக்கு ஆடி மாதம் காற்றுக்கே காய்ஞ்சிடும் அப்படின்ட்டு. செவ்வரளி பூ எனக்கு பூக்கவே இல்லை. ஒரு 2 வாரமாக பூவே இல்லை செடியில். இன்றைக்கி தான் நிறைய பூத்துருந்தது. செம்பருத்தி பூ 2 தான் இருந்துச்சு. சரி, அது வேண்டாம், இதை வச்சே நம்ம வேல் பூஜை பண்ணணும், அதுக்காக செவ்வரளி வேணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்து வச்சிட்டேன். இந்த செடி எனக்கு குட்டை செடியாகவே இருக்குது, வளரவே மாட்டேங்குது. ஆனால் குட்டையாக இருந்தாலும் நிறைய பூ பூக்கும். ஆனால் என்னவோ தெரில, உயரமாக வரவே மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. அதுக்கப்புறமா சரின்னு வேல் பூஜை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக செஞ்சிட்ருந்தேன். மணி ஆயிடுச்சு அப்படின்னு பால் அபிஷேகம் வரிசையாக ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னா வீடியோ எடுக்க முடியல. நம்மளே வீடியோ எடுத்து நம்மளே எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் பையன் எனக்கு அப்பப்போ ஹெல்ப் பண்ணுவான். இப்போ அவனும் 10th படிக்கிறான். அதனால் அவனே நம்ம கூப்பிட முடியல, படிச்சிட்ருக்கான். ஸ்கூல் முடிஞ்சு 6 மணிக்கு தான் வருவான். வந்தோடனே படிக்க போயிடுவான். அதனால் நம்ம ஒரு ஆளையே எடிட் பண்ணி வீடியோ எடுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. லீவ் நாள்னால் அவன் ஹெல்ப் பண்ணுவான். வேலையை பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கோயிலுக்கு கிளம்பியாச்சு. நமக்கு இருக்க முடிக்கு ஜடை பின்னலாம் முடியாது, அதனால் இப்படியே வச்சுக்க வேண்டியதுதான். கோயிலுக்குள்ளே போய் கிளம்பி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்துட்டேன். வெளியில் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் இந்த வீடியோ எடுப்போம் அப்படின்ட்டு கோயிலை எடுத்தேன். அது எங்களுக்கு கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்காக வேலை நடந்துக்கிட்டு இருக்குது எங்கள் ஊர் முத்துமாரியம்மன் கோவிலில். அதுக்காக தான் நாங்கள்லாம் வெயிட்டிங். வரும்போதே பூ வாங்கிட்டு வந்துட்டேன். சரி கட்டலாம் அப்படின்ட்டு. கரெக்டாக அதே மாதிரி மிஷின்லையும் இது முடிஞ்சிருந்தது. மிஷின் ஓடி முடிச்சிருச்சு. சரி, துணி எடுத்து காய போட சரியாக இருக்கும் அப்படின்னு துணியெல்லாம் எடுத்து வச்சிட்ருந்தேன். பூ கட்டலாம் அப்படிங்கும்போது தான் தெரிஞ்சுது நூல்கண்டு இல்லை, பச்சை நூல்கண்டு இல்லை, முடிஞ்சிருச்சு. எப்போவுமே பூ மார்க்கெட்டில் தான் பாக்கெட்டில் வாங்கி வச்சுருப்பேன். அதை நான் இருக்குது, ஒரு நூல்கண்டு இருக்குது வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். பார்த்தா அது வாங்கலை போல இருக்குது, தீர்ந்து போச்சு. இந்த நாள், இந்த ஆடி வெள்ளி ஃபஸ்ட்டு வாரம் ரொம்பவே சிறப்பாக சாமியெல்லாம் கும்பிட்டு பூஜை பண்ணியாச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். லாங் வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.